பாவக்காய் குழம்பு பண்ணுறதுக்கு 4 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாலுமே இதில் 100 கிராம் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ இது கூட நம்ம 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும் வெங்காயமும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம 2 பாவக்காய் பார்த்திங்கன்னா ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உள்ளே இருக்க விதையை எடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ இதை உப்பு சேர்த்திட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இதில் 2 தக்காளி பழத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்து வச்சுக்கலாம். அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி நமக்கு நல்லா வதங்கணும். ஸோ இப்போ ஒரு 2 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கியிருக்க பாருங்கள். இப்போ இது கூட நம்ம மசாலா பொடிகளை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா பொடிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், இது கூட 3 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா பொடிகளை சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இது கூட நம்ம புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மசாலா பொடிகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டாச்சு. இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை 5 நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பாவக்காய் பாருங்கள் கொஞ்சம் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு. இப்போ இது கூட நம்ம சோம்பு 1/2 கப்பு தேங்காயும் அரைச்ச இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காய் பார்த்திங்கன்னா நல்லா மசாலா பிடிச்சி பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் சுடுறதுமே இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சுடுறதுமே 1/2 டீஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரியும் போது இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்கள், எண்ணெய் நல்லா பொரிஞ்சிருச்சு. பாவக்காய் குழம்பு நல்லா குடிச்சிட்டு இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.